உன் அண்ணனை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? இதோ இந்த மாதிரி காட்டு கத்தலா கத்திட்டு இருக்கியே, உன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண சொல்றியா? அந்த வசுந்தரா பணத்தை குடுக்கறேன்னு சொன்னதுனால இவ தப்பு பண்ணிருக்கா. டேய், என்ன இருந்தாலும் இவ நம்ம வீட்டு பொண்ணுடா. இவளுக்கு அதை தப்புன்னு உணர வச்சு நல்லது எதுன்னு சொல்லி திருத்தி கொண்டு வரணும்னு சொன்னான். நீ என்னடானா இவ்வளவு வெட்டிடுவேன் விரட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல? அப்போ ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சொன்னா நீ இப்படிதானே கத்துவ, உடனே நீ இப்படி அடிக்க போவ. சண்டை பெருசாகும்னு பயந்துதான் ரகு உன்கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஓ, அந்த நேரம் நீங்க 2 பேருமே போலீஸ் லாக்கப்ல இருந்தீங்க. ஏமா என்னமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும்? இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்குமா என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்னு நினைச்சீங்க நீங்க எல்லாரும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளை வீட்டுக்கு நடுவுல நிக்க வச்சிருக்கீங்களே, எப்படிமா? இன்னும் எதுக்காக இந்த வீட்டோட கொத்து சாவி இவகிட்ட இருக்கு? ஏன் வீட்டுக்குள்ள இருக்கிற மத்த எல்லா சொத்து பத்திரத்தையும் திருடி கொண்டு போய் யார்ட்டையா குடுக்கறதுக்கா? ஏய், சாவி எறி, மரியாதை எறி, சாவி எறி. விடுறா, கொத்து சாவி பார்வதி கிட்டே இருக்கட்டும். தப்பு பண்ணினவங்க திருந்தறதுக்கு நாம தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு ரகு தான் இவள மன்னிச்சு விட்டான். ஐயோ அம்மா, அண்ணன் வேணா பெருந்தன்மையை அவளை மன்னிச்சு விட்டுருக்கலாம், ஆனா என்னால எல்லாம் இவளை மன்னிக்க முடியாது. இப்படி பட்டவ கூட எல்லாம் சேர்ந்து வாழவே முடியாது. நான் இவளை வெட்டி விடத்தாம போறேன். தப்புடா, நீ இந்த மாதிரிலாம் பேசாத. இல்லம்மா, இந்த தடவை நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இவ கூட வாழ மாட்டேமா. ஏய், நீ என் பொண்டாட்டியா இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, கிடையவே கிடையாது. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாடி. அக்கா, என்னக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இவள அண்ணனே மன்னிச்சு விட்டுட்டாருல, இந்த தப்ப திருத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்கன்னு சொல்லிருக்கா. இப்பன்னு பார்த்தா அண்ணன் வேற வீட்டுல இல்ல. இந்த நேரம் பார்த்து நீ இஷ்டத்துக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்க. பார்வதி இங்கதான் இருப்பா. அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? ஒரு பினாமிய வச்சு அண்ணனோட முதுகுல குத்துன ஒருத்திக்கு நம்ம வீட்ல இருந்து பத்திரத்தை திருடி கொண்டு போய் ஒருத்திக்கு கொடுத்திருக்கா. இவளுக்காக நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணி வரணுமாக்கா? அப்படிப்பட்டவ இந்த வீட்டுல இருக்கணுமாக்கா? இங்க பாரு, முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப ஆரம்பிக்காத. பார்வதி இந்த வீட்டுல தான் இருப்பா.